நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய குவியும் ரிவ்யூ நிகழ்ச்சியூடாக ஏஐயில் உருவாக்கிய காட்சிகள் மற்றும் பாடல் சார்ந்த கதையை உள்ளடக்கிய முதல் தமிழ் குறும்படம் என்னும் பெருமையை கொண்ட ரவுண்ட் ட்ரிப் குறும்படத்தின் விமர்சனத்தினூடாக இணைந்திருக்கலாம். சிவா அவர்களுடைய கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் மற்றும் டியூன் கம்போசிஷன்லையும், PG ராஜேஷ் அவர்களுடைய இசையமைப்பிலையும், கில்மிஷா, பைரவி கோபி, PG ராஜேஷ் மற்றும் நாராயணன் அவர்களுடைய பாடல்லையும், சங்கர் ஹாசன் அவர்களுடைய வரிகள்லையும், புலம்பெயர்ந்த ஜாழ்ப்பாண சொந்தங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற படைப்பு தான் இந்த ரவுண்ட் ட்ரிப் குறும்படம். இந்த குறும்படத்தினுடைய கதை களத்தை எடுத்துக்கொண்டா, ஒரு புலம்பெயர் தேசத்துல வாழுகின்ற ஒரு சிறுமி தன்னுடைய தாயிடம் தன்னுடைய சொந்த ஊர், தன்னுடைய சொந்த உறவுகள் பற்றி வினவுகின்ற ஒரு கேள்விக்கும் அந்த கேள்விக்கு பதிலளிக்கின்ற அந்த தாயினுடைய அந்த உரையாடலினூடாக ஆரம்பிக்கின்ற இந்த கதை, யுத்த காலங்களின் போது நாட்டில் நடைபெற்ற விடயங்கள் மற்றும் இடப்பெயர்வு காலங்களில் இவர்கள் எதிர்கொண்ட சிரமங்கள், அகதிகளாக சென்று ஒரு இடத்துல வாழும் போது அங்க இந்த சொந்தங்கள் பட்ட அவலங்கள் மற்றும் ஒரு இடத்துல அகதிகளாக குடிபெயர்ந்து இருக்கும் போது அங்க இருந்த ஒட்டுமொத்த மக்களும் இணைந்து செயற்பட்ட விதம், தன்னுடைய சகோதரனுடைய தியாகங்கள் மற்றும் தன்னுடைய சகோதரன் இறுதியாக சந்தித்து சென்ற அந்த கணங்கள்ல கூறிவிட்டு சென்ற வரிகள், அந்த வரிகள்ல வெளிப்பட்டு நிற்கின்ற அந்த உணர்ச்சி, தன்னுடைய சகோதரனோட இருந்த நாட்களை நினைவு கூர்ந்து பார்க்கின்ற அந்த காட்சிகளை சித்தரிக்கப்பட்டிருக்கின்ற விதம் மற்றும் சொந்த ஊருக்கு திரும்புகின்ற அந்த வழி நடுகளையுமே அந்த சொந்த ஊரை பற்றிய ஒரு இமேஜினேஷன், உதாரணமாக ஒரு பிளேனினுடைய அந்த விண்டோ சீட்ல இருந்து கூட தன்னுடைய ஊர் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணி பார்க்குற அந்த சிறுமியினுடைய கற்பனைகள், இவ்வாறாக இந்த கதைக்களம் நகர்ந்து செல்லுது. ஒட்டுமொத்தமாக சொல்ல போனா ஒரு ஏஐல வடிவமைக்கப்பட்ட காட்சி அப்படின்றதையுமே தாண்டி ஒரு ரியலான சம்பவத்தை பார்க்கும்போது எப்படியான ஒரு உணர்ச்சிகள் எங்களுக்குள்ள தோன்றுமோ அதே மாதிரியான உணர்ச்சிகளை தோன்ற செய்கிற விதத்துல இந்த குறும்படத்துல பயன்படுத்தப்பட்ட அந்த வரிகளா இருக்கலாம், அந்த கதையை சொல்லுகின்ற அந்த விதமா இருக்கலாம், சகோதரர்களுக்கிடையே காணப்பட்ட அந்த ஒரு பாசமாக இருக்கலாம், அதே மாதிரி தாய் மாமனை காண துடிக்கின்ற அந்த குழந்தையினுடைய ஏக்கமா இருக்கலாம், இது எல்லாமே அவ்வளவு அழகாக வெளிப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த குறும்படத்தின் நடுவே வந்து போகின்ற அந்த பாடல்கள், இந்த பாடல்கள் கூடவே அந்த குறும்படத்தினுடைய உணர்ச்சிகளை இன்னும் அதிகரிக்கிற விதத்துல அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி குறும்படத்தினுடைய இசையமைப்பு எடுத்துக்கொண்டா, இந்த பாடலினுடைய இசையமைப்பு அப்படின்றதையுமே தாண்டி இவர்கள் வந்து அந்த கதை சொல்கின்ற மாதிரியான உரையாடலின் போது கொடுக்கப்பட்ட ஒரு இசையமைப்பு, அதுலேயுமே குறிப்பாக ஒரு காட்சிக்கு இசையமைப்பு கொடுக்கறதுன்றதையுமே தாண்டி ஒரு உரையாடலுக்கு பேக்ரவுண்ட்ல கொடுக்கப்பட்ட அந்த சவுண்டின் விதம் வந்து அவ்வளவு அழகா இருக்கு. அதாவது போர்க்காலத்துல இப்படி இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி தாயினுடைய வாயிலேந்து வர அந்த வார்த்தைகளுக்கு பேக்ரவுண்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு மியூசிக்கா இருக்கலாம், அதே மாதிரி நாங்க இடம்பெயர்ந்து போனோம் அப்படி என்று சொல்லப்படுகின்ற அந்த வரிகளுக்கு பேக்ரவுண்ட்ல கொடுத்திருக்கிற அந்த ஒரு இசையமைப்பா இருக்கலாம். இவ்வாறான இந்த இசையமைப்புகள் எல்லாமே இது ஒரு ஏஐ காட்சி அப்படின்றதையுமே மெய்மறக்க செய்து ஒரு ரியல் சம்பவத்துக்குள்ள எங்களை கூட்டிக் கொண்டு போற மாதிரியான ஒரு உணர்ச்சியை இந்த இசையமைப்பு எங்களுக்கு ஏற்படுத்தி செல்லுது. மற்றும் இந்த பாடல்களை இவர்கள் இசையமைத்திருக்கிற விதம், அதாவது மக்கள் எல்லாம் மண்ணை விட்டு தூர தேசம் அண்டி போக அப்படி என்று ஆரம்பிக்கின்ற அந்த வரிகளை உடைய பாடல் என்னதான் ஒரு தாலாட்டு பாடலாக இருந்தாலும் கூடவே அந்த தாலாட்டு பாடல்ல கூடவே அந்த வரிகள் சொல்லுகின்ற வலியை உணர்த்தி நிற்கின்ற விதத்துல தான் இந்த இசை வழங்கப்பட்டிருக்கு. தாலாட்டு கலந்த சோகம் அப்படி என்றே சொல்லலாம், அந்த அளவுக்கு மெய் சிலிர்க்க வைக்கிறது இந்த பாடலினுடைய இசை. சரி, இந்த பாடல் சோகமாக நகர்ந்து செல்லும் போது அந்த சோகமான மனநிலையில இருக்கும் போது அடுத்ததாக அந்த மக்கள் காளியிடம் வேண்டிக் கொள்ளும் விதமாக வார அந்த ஒரு பாடலினுடைய இசையமைப்பு அவ்வளவு ஆக்ரோஷமாக நிற்குது. அதாவது எம்மவரிடையே காணப்பட்ட அந்த வேகத்தையும் விவேகத்தையும் வெளிப்படுத்தி நிற்கிறதுக்கு இந்த காளியினுடைய பாடல்ல உருவாக்கப்பட்ட அந்த இசை மட்டுக்கள் வந்து அவ்வளவு ஒரு உதவியா இருக்கிறதோட இந்த மட்டுக்கள் வந்து பார்வையாளர்களிடையே கூட ஒரு விதமான உத்வேகத்தை ஏற்படுத்தி செல்லுது. அதே மாதிரி இதுக்கு அடுத்ததாக வருகின்ற அந்த ஊரை வழி அனுப்ப அப்படி என்கின்ற பாடல், இந்த பாடல் கூடவே மனதுல அவ்வளவு ஒரு தாகத்தை ஏற்படுத்தி செல்லுது. மற்றும் இறுதியில தாயும் மகளும் சேர்ந்து பாடுகின்ற பாடல், இந்த பாடலினுடைய ஆரம்பத்துல காணப்படுகின்ற அந்த தாய் மாமனும் பிரிந்த ஏக்கம், அதே மாதிரி இறுதியில தன்னுடைய ஊரை பார்க்க போகின்ற அந்த ஒரு சந்தோஷமான ஒரு தருணம், இது கேட்ட அந்த சந்தோஷமான மெட்டுக்கள், இவ்வாறாக இந்த பாடல் மட்டுமின்றி இந்த குறும்படத்துல இடம்பெற்றிருக்கிற அத்தனை பாடல்களுமே சோகம், வீரம், மகிழ்ச்சி அப்படி என்று சொல்லி அத்தனை ரசங்களையுமே கொண்டதாக அமைஞ்சிருக்கு. மற்றும் இந்த பாடல் வரிகளை பற்றி சொல்லியே ஆகணும். அதாவது ஒரு தாலாட்டு பாடல்ல கூட தங்களுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துற விதத்துல எழுதியிருக்கிறது வந்து நிச்சயமாக ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அதாவது சமத்துவம் என்பது சக மனிதனின் தனி உரிமை, ஆராரோ ஆரிரோ, இப்படியாக அந்த ஆராரோ ஆரிரோட சேர்த்து இந்த தமிழின வேட்கைக்குரிய வரிகளை இணைத்திருக்கிற விதம், அதே மாதிரி சூலம் அது வெல்லும், சூரர் பகை கொல்லும், சூழும் அதர்மங்கள் வீழும் திசையங்கும், இப்படி வந்து காளியினுடைய அந்த பாடலின் ஊடாக நாட்டினுடைய நிலைமையை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிற இந்த ஒரு பாடல் வரிகளாக இருக்கலாம். மற்றும் அடையாளம் தெரியாமல் அலை பாடும் நுரையானது, இப்படியான தங்களுடைய ஏக்கங்களை, அதுலேயுமே குறிப்பாக புலம்
புலம்பெயர் தேசத்தவர்கள் தங்களுடைய ஏக்கங்களை வெளிப்படுத்துற விதத்துல அமைந்திருக்கிற இந்த ஒரு வரிகளாக இருக்கலாம். இது எல்லாமே இந்த உணர்ச்சிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை உச்சத்தை தொட்டு வந்திருக்கு அப்படின்றே சொல்லலாம். இதே மாதிரி இந்த பாடலை பாடியவர்கள் மற்றும் இந்த குறும்படத்தினுடைய பின்னணியில வந்திருக்கிறவர்களுடைய குரலை எடுத்துக்கொண்டா இந்த குரல்கள்ல கூடவே அவ்வளவு ஒரு உணர்ச்சிகளை சுமந்து நிற்கிற விதத்துல அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த பாடல்கள் சாதாரணமாக கேட்டுக்கொண்டு போற விதத்துல மட்டும் இல்லாம தங்களுடைய குரல்ல கூடவே அந்த உணர்ச்சிகளை சேர்த்து பாடி இருக்கிறது இந்த குறும்படம் உண்மையிலேயே ஏஐல எடுக்கப்படையில எங்களோட ரியல் லைஃப்ல நடந்தது அப்படின்றத மீண்டும் மீண்டும் ஒரு முறை எங்களோட மனதுல ஆணித்தரமாக பதிய வைக்கிற விதத்துல அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி இந்த ஏஐல வடிவமைக்கப்பட்ட காட்சிகள் அதுலயுமே குறிப்பாக அந்த தாய்க்கும் மகளுக்கும் இடையேயான அந்த ஒரு உரையாடலின் போது காட்டப்பட்ட காட்சிகளா இருக்கலாம், மற்றும் ஊர்ல நடந்த பழைய சம்பவங்களை நினைவு கூறும் போது வடிவமைக்கப்பட்ட காட்சிகளாக இருக்கலாம். இதெல்லாமே அவ்வளவு தத்ரூபமான விதத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. இவ்வாறாக ஒரு புலம்பெயர் தேசத்தவர்களுடைய வலியை சுமந்து செல்கின்ற இந்த ஒரு படைப்பு வெற்றி பெறுவதற்கு குறும்பட குழுவினர்களுக்கு கோயம் மீடியா சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு ரிவ்யூ நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கீர்த்தி. மறக்காம கோயம் மீடியாவை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி கோயம் மீடியாவோடு இணைச்சிருங்க.